அஜித் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாரு அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் வந்து சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு. அண்ட் அஜித் அவர்களுக்கும் வந்துட்டு மூளையில கட்டி அதனால வந்து அவருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான நியூஸும் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு. பட் இதுக்கு ரிப்ளை பண்ண சுரேஷ் சந்திரா அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அஜித் அவர்களுக்கு மூளையில கட்டி கிடையாது, அஜித் அவர்களுக்கு ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன் மட்டும் தான் நடந்துச்சு, அவரு கூடிய சீக்கிரம் வந்து வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து இன்னைக்கு அஜித் அவர்கள் வீடு திரும்பி இருக்காரு. இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஷாலினி அஜித் குமார் அப்படின்ற ஒரு ட்விட்டர் ஹேண்ட்ல இருந்து ஹீ இஸ் வெல் ஹேஷ்டேக் அஜித் குமார் ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டிருந்திருக்காங்க. இந்த ட்விட்டர் ஹேண்ட்ல இருந்து வந்து இந்த மாதிரியான ஒரு ட்வீட் வந்து இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து நிறைய பேர் ரிப்ளையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரிஜினல் ஐடியா அப்படின்றது தான். ஏன்னா அஜித் அவர்கள் வந்து எந்த விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் இல்ல அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஷாலினி அவர்களும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எதுவும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிற நேரத்துல இப்போ இந்த மாதிரியான ஒரு ட்வீட் வந்து சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் இந்த ட்வீட்டையும் ரீட்வீட் பண்ணிட்டும் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐடி வந்து ஒரிஜினலா இல்ல ஃபேக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் நிறைய பேர் மனதில் எழுந்துகிட்டும் இருந்துட்டு இருக்கு. பட் அஜித் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்றது வந்து உண்மைதான். அடுத்த வாரம் விடாமுயற்சி ஷூட்ல வந்து அஜித் அவர்கள் ஜாயின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அசர்பைஜான்ல வந்துட்டு அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற போட்டோஸும் வீடியோஸும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. முடிவெடுத்தாச்சு, அரசியல்ல குதிச்சிட்டாரு. ஆனா 2024 போட்டியிட மாட்டேன், 2026 தான் போட்டிடுவாங்கிறதுக்கு என்ன சொல்லிச்சு? 3 வருஷம் இருக்குல்ல, அதுக்குள்ள நீ எந்த போகாம எங்கிட்ட இருந்து வரணும்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அப்ப அந்த முதலமைச்சர் ஒரு பொய் சொல்றாரு, எம்ஜிஆர். துப்பாக்கி சூடு எதுவுமே நடக்கல, கண்ணீர் போய் கொண்டுதான் முதலமைச்சரின் பச்சை பொய். துப்பாக்கி சூடு நடந்தது உண்மை. காலையில பத்திக்குச்சு தமிழ்நாடு. எண்ணிக்கையை விட வழக்கோட வாழ்றோம், அவ்வளவுதான், சிம்பிள்.